தாளக்கிடப்பாறை தற்காத்திட வந்த வெள்ளாத்தார் வைகுண்ட மாமணியுடைய காலடி பொழுது பணிந்து வணங்கி ஐயா வைகுண்டருடைய பேரர்களால் அவருடைய பெரிய திருவிழையில் ஐயாவினுடைய பொன்மேலை கூடு தர்மை வாழ்வு நமக்கு தருவதற்காக தவம் இருக்கிற பள்ளியறையின் முன்னால் உச்சி படிப்பு நிறைவேறியதற்கு பின்பு தர்மம் பெறுவதற்காக அமர்ந்திருக்கிற அன்பு உள்ளம் அரவணைக்கும் பண்பு உள்ளம் கொண்ட அன்பு கொடி அன்பர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நாம் நம்மை உணர்ந்து கொள்ளுவதற்கு நாம் நம்முடைய சாதாரணமான நடவடிக்கைகளில் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் ஐயா நமக்கு வழிகாட்டுகிறார். பொதுவாக ஆன்மீக தலங்களில் ஆன்மீக புத்தகங்களில் பொதுவான வாழ்க்கைக்குரிய நடைமுறைகள் வழிகாட்டுதல்கள் இடம்பெறுவதிடமும் ஒரு ஆன்மீகமான நெறிகளை மட்டும் எடுத்துச் சொல்லுவதுதான் நடைமுறையாக இருக்கும். ஐயாவுக்கு முன் உள்ள நடைமுறைகள் நிலைப்பாடுகள் வேறு. ஐயாவினுடைய திருவருகைக்கு முன்னால் இருந்த நடைமுறைகள் பல கண்டிக்கத்தக்கதாக இருந்தது. நம்மை போன்றவர்களை அது தொடர்ந்து கண்டித்துக் கொண்டே இருந்ததாகவும் இருந்தது. மனிதனாக நாம் பிறந்தாலும் அந்த மனித உரிமைகளை எல்லாம் நமக்கு மறுத்து நம்மை தாழ கிடப்பவராக்கி தங்களை தற்காத்துக் கொண்ட சமூக கோட்பாடுகள் கட்டமைப்பின்படி அடிமைத்தனத்தில் தான் ஐயாவினுடைய வருகைக்கு முன்பு மனித சமுதாயம் வாழ்ந்து வந்தது. அந்த நடைமுறைகளை எல்லாம் மாற்றி மனிதனை மனிதனாக நடத்த வேண்டும் என்கிற அறிவுரையை மட்டும் எடுத்து சொல்லாமல் ஐயா நமக்கு தந்திருக்கிற அறிவுரை மனிதனை தெய்வமாக்க வேண்டும். நாம் நம்முடைய நிலைமைகளை தெய்வ நிலைக்கு உயர்த்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அதை இந்த நாட்டிற்கு காட்டுவதற்காகத்தான் நாம் எல்லோரையும் பார்க்கிற போது ஐயா உண்டு என்று சொல்லி உங்களில் நான் ஐயாவை பார்க்க வேண்டும், என்னில் நீங்கள் ஐயாவை பார்க்க வேண்டும், நாம் ஐயாவினுடைய அங்கமாக நம்மை எல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா நமக்கு பல கோட்பாடுகளை கொள்கைகளை நடைமுறைகளை எல்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். தலைமை பதியிலே ஆரம்பித்த இந்த நடைமுறைகள்
உலகத்தில் எங்கெல்லாம் தாங்கல்கள் இருந்தாலும் பதிகள் இருந்தாலும் அங்கெல்லாம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எனவே அந்த நடைமுறைகளின்படி நாம் வாழுகிற போது வைகுண்டர் நமக்கு வாழ்வு தருவார். நமக்கு உத்தரவாதம் தந்த தர்மயுக வாழ்வை நமக்கு தருவார். அந்த தர்மயுக வாழ்வை பெறுவதற்கு ஐயாவினுடைய உபதேசங்கள், வழிகாட்டுதல்கள் ஒவ்வொரு நிலையிலும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முந்தைய தினம் நான் எடுத்துச் செல்கிற போது ஐயா போதித்த மெய்யரோடு அன்பு மேலியர் என் மகனே, பொய்யரோடு பொருந்தீராதே என்கிற உபதேசத்தை பற்றி எடுத்து சொன்னேன். இன்று நான் உங்கள் மத்தியிலே ஐயா சாதாரணமான வாழ்க்கையில் ஐயா சொல்லாதது எதுவுமே இல்லை என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மிக சாமானியர்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் வாழுகிற மனிதனுக்கு கொடுக்கிற உபதேசமாக கொற்றை குறையாதே, குறை மறைக்கார் வைக்காதே என்கிற ஒரு உபதேசம். ஒருவருக்கு கூலி கொடுக்க வேண்டுமேயானால் அந்த கூலியை நீ குறைவாக கொடுக்காதே. கொடுப்பதாக தீர்மானித்திருக்கிற கூலியை கொடுக்கிற போது அதே அளவிலே ஏமாற்றி குறைவாக கொடுத்து விடாது. இப்பொழுதெல்லாம் கூலியை கொடுக்கிற போது அது காசு பணமாக எண்ணி கொடுத்து விடலாம். பழைய காலத்தில் அந்த கூலியை கொடுக்கிற போது அதை பொருளாக கொடுத்த காலகட்டம் எல்லாம் உண்டு. இப்போ வயலில் அறுவடை செய்தால் அந்த அறுவடை செய்கிற தொழிலாளிக்கு கொத்து கொடுப்பதாக சொல்லுவோம். அவர்களுக்கு அளந்து நெல்லை கொடுப்போம். அப்படி 10 வரைக்கால் நெல் இன்று அறுவடை செய்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அழைக்கிற போது 10 வரைக்கால் அளந்தால் அது 10.5 வரைக்காலாவது இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் 10 வரைக்கால் என்று அளக்கிற போது அது 8 வரைக்காலாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கொச்சை குறைக்காதே, குறை மறைக்கா வைக்காதே என்கிற உபதேசத்தை ஐயா தந்திருக்கிறார். வெகுவா ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு பல மாற்றங்கள் வந்திருக்கிறது. என்னுடைய இளமை காலத்திலே பார்க்கிற போது கூலிக்கு பொருட்களை கொடுக்கிற பழக்கம் தான் அதிகமாக இருந்தது. அப்பொழுது நாணய பழக்கங்கள் இருந்தாலும் ஆனால் கூலியாக கொடுக்கிற போது அதிகமாக பொருட்களாக கொடுக்கிற பழக்கம் இருந்தது. நெல் அறுவடை காலங்களிலாக இருந்தாலும் சரி, இப்ப பதநீர் இறக்குகிற போது கூட கூலி ஒரு நாள் முதலாளிக்கு அந்த பதநீர், அடுத்த நாள் பதநீர் இறக்குகிற தொழிலாளிக்கு அந்த பதநீர் இருக்கிற நிலைகள் எல்லாம் இருந்தது. அவைகளெல்லாம் முறையாக நடந்து வந்தது. அதை முறையாக நடத்துவதற்காகத்தான் ஐயா பல உபதேசங்களை நமக்கு சொல்லுகிற போது இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். கூலிக்கு நாம் அமர்த்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்படி கூலிக்கு ஆட்களை அமர்த்தினால் அவர்களுக்கு உகந்த கூலியை கொடுக்க வேண்டும் என்று ஐயா அறிவுறுத்தி இருக்கிறார். இது சாதாரணமானதுதான் என்று நினைத்துக் கொள்வோம். ஆனால் மிக மிக சாதாரணமான ஒரு தேவையில் இருந்து ஒவ்வொரு தேவைக்கும் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று ஐயா சொல்லியிருக்கிறார். அதுதான் ஐயாவளியினுடைய தனிச்சிறப்பு. நான் சிந்தித்து பார்த்தேன். கொற்றை குறையாதே, குறை மறைக்கான் வைக்காதே. இப்ப நாட்டுல குறைந்தபட்ச கூலி நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதற்கு சட்டம் இருக்கிறது.
எவ்வளவு கூலி நிர்ணயம் செய்ய வேண்டுமே, ஆனால் அந்த கூலியை குறைவாக கொடுக்காமல் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக குறைந்தபட்ச கூலி எப்படி கொடுக்க வேண்டும், எந்தெந்த தொழிலுக்கு எந்தெந்த கூலி கொடுக்க வேண்டும் என்பதற்கு நம்முடைய நாடு சட்டம் ஏற்றி வைத்தது. இந்த சட்டத்தை ஐயா ஒரே ஒரு வரியில் கொற்றை குறைக்காதே குறை மறைக்கால் வைக்காதே என்று நமக்கு அறிவுரை தந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் ஐயாவினுடைய உபதேசம் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் சந்திக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு தீர்வு தருவதாக ஐயா நமக்கு உபதேசம் தந்திருக்கிறார். பல்வேறு உபதேசங்களை ஐயா நமக்கு தந்திருக்கிறார். அப்படி ஒவ்வொரு உபதேசங்களாக நாம் எடுத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்கிற போது ஐயா இந்த உலகத்திற்கு தந்திருக்கிற உன்னதமான தத்துவங்களை, தத்துவ முழக்கங்களை நாம் அறிந்து கொள்ள. இப்பொழுதெல்லாம் பொதுவாக சமத்துவத்தை பற்றி பேசுவார்கள். பெண் அடிமைத்தனத்தை பற்றி பேசுவார்கள். அதை பல்வேறு நிலைகளில் பார்க்கிற போது ஒவ்வொரு தீர்வுக்கும் ஐயா தெளிவான தீர்வை தந்திருக்கிறார். சமத்துவம், தீண்டாமை, அந்த தீண்டாமை ஒரு தீவு. இந்த தீண்டாமையை அப்புறப்படுத்த வேண்டுமே, ஆனால் இலகுவாக அதற்கு ஒரு தீர்வு ஐயா நமக்கு தந்திருக்கிறார். மிக இலகுவான தீர்வு. தொட்டால் தீட்டு, இவர் நம்மை தொட்டுவிடக் கூடாது என்று ஒதுக்கி வைக்கிற காலகட்டத்தை மாற்றி தொட வேண்டும். அந்த தொட்டால் தீட்டு என்பதை அப்புறப்படுத்துவதற்காக தொட வேண்டும், அந்த தீட்டை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொட்டு நாம விடுகிற நிலைப்பாடை ஐயா நமக்கு தந்திருக்கிறார். எனவே அந்த தீண்டாமையை ஒழிப்பதற்கு ஐயா வழியிலே ஐயா தந்திருக்கிற உபாயம் தொட்டு நாமம் விடுவது. இப்படி பல்வேறு சிறப்புகள் நமக்கு ஐயா தந்திருக்கிறார்கள். கொத்தில் மட்டுமல்ல, மனித உரிமை, அந்த மனித உரிமை எப்படியெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஐயாவினுடைய வழிகாட்டுதல் இருக்கு. பெண் உரிமை ஐயாவினுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஐயாவுக்கு முன்னால் ஆணும் பெண்ணும் கூடி ஆச்சாரம் செய்யுங்கள் என்கிற உபதேசத்தை எந்த இறைவனும் இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லவில்லை. ஐயாவினுடைய திருவருகைக்கு முன்னால் இந்த சமுதாயத்தில் பெண்கள் சமமாக இருந்தாலும் அந்த பெண்களுக்கு உரிமை இல்லை என்கிற நிலைதான் பெண்களுக்கு இருந்தது என்பதை நாம் அறிவோம். அந்த பெண்களுக்கு உரிய உரிமை கொடுப்பதற்காகத்தான் ஐயா ஆணும் பெண்ணும் கூடி ஆச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையிலே தான் இன்று தாங்களிடையே பல தாய்மார்கள் பணிவிடை பார்க்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். இப்படி உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக முதல் நிலையில் உலகத்தில் நாம் தான் எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடியவர்கள் என்கிற நிலையில் பெருமைக்குரியவர்கள் நாம் ஐயா வழியை சார்ந்தவர்கள். எனவே நாம் ஐயாவினுடைய வழியிலே உழைப்போம், ஐயாவினுடைய கொள்கைகளை உலகறிய செய்வோம். அதன் மூலமாக தர்மயுக வாழ்வு இந்த தரணிக்கு கிடைப்பதற்கு நாமும் துணை நின்றோம் என்கிற பாக்கியத்தை ஐயாவிடம் பெறுவதற்கு உழைப்போம் என்று நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயாவுடைய திருநடைக்கு ஐயாவினை வழிபட வந்திருக்கிற அன்பர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு செல்கிற போது அவர்களை எல்லாம் நினைத்ததை எல்லாம் ஐயா நிறைவேற்றி கொடுங்கள் என்று உங்களுடைய பொன்னடியை தொட்டு வணங்கி வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம். ஐயா.